விளக்கேத்து விளக்கேத்து வெள்ளிக்கிழமை நாளைக்கு தான் பிறக்க போது சனிக்கிழமை. டேய் என்னடா நீ விளக்கேத்தீங்கற? கார்த்திகை தீபம் 3வது நாள்ல என் பொண்டாட்டி என்ன ஏத்த சொன்னான். அது உன் பொண்டாட்டி ஏத்துனா நீ ஏத்துற? அவளுக்கு கேட்டுற போது செம்ம திட்டுவா. என்னடா இப்படி பயப்படுறப்பையா? இந்த வீட்டுல நான் பொண்டாட்டி மாதிரி அவ புருஷ மாதிரி. டேய் ஆம்பளோட மானத்தை வாங்குறடா, என்ன மாதிரி வீரமாயிடுறா. கம்முன்னு இருப்பா, அவ காதல கேட்டுற போது. கேக்கட்டான் என்ன இப்பா? மாப்பிள்ள வச்சிட்டடா, என் பொண்ணு கத்திங்களடா. யோ என்னத்தா உங்க பொண்ணு காட்டினாலும் மாப்பிள்ளை அடிமை பத்துறீங்களா? உனக்கு எதுவுமே தெரியாது, உன் வேலையை பாரு. இதுக்கு நாயம் கடிக்கிற வரைக்கும் நான் போக மாட்டேன். உன் பொண்ணு கூப்பிடு. என்னடா இவா, நீ எல்லாம் சொன்னியா? நான் எதுவுமே சொல்ல. கூப்பிடுறான் உன் பொண்டாட்டியா? உனக்கு சப்போர்ட் தானே பேசுறேன். ஏப்பா நீ ஒரு சப்போர்ட்டும் பண்ண தேவை. அவன் நல்லா இருக்குது, உனக்கு புரியலையா? யோ பொம்பளை செய்யற வேலை அவன் செஞ்சுக்கிறான். செஞ்சா என்ன தப்பு? போயா. ஐயோ எனக்கு வெறி ஏறுத. ஏமா உள்ள யாருமா கிட்ட வெளியவாமா? ஐயோ இவ வேற வம் பண்றானே, அது வேற வந்துரும் முடியுதா? யார் அது வெள்ள கதிர இருக்கிறதே? யோ யார் நீ? வாமா, நான் வீட்டுக்காரங்களை வச்சு அடிமை பத்துறேன். என்ன அது? என்ன மேடம் அவர் சும்மா சொல்றாரு. நீங்க போங்கம்மா, நாங்க பாத்துக்கிறோம். இதெல்லாம் வாசல் நின்னு கத்திட்டு நிக்கிறான், அவன் அடிச்சு வைத்தமா என்ன போன்ற? நான் பாத்துக்கிறோம்மா, நீங்க போமா. அட யாரேம்மா உன் பொண்ணு கிட்ட போய் கூப்பிட்டு போடுற? யோ என்னையா நீ? உனக்கு என்ன பிரச்சனை? ஏமா விலைக்கேமா அவன் ஏத்தணும்? யா ஏத்துற என்ன தப்பு? பொம்பளை தம்மா விலைக்கு ஏத்தணும், வீட்டுக்கார விலைக்கு ஏத்தனா? நான் எதுவுமே சொல்ல. அந்த ஆளத்தான் வந்து பேசுறான். பயப்படாதரா மானம் கட்டவன, உனக்காக தானே பேசுறேன். யோ மரியாதையா போயிடு, இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. நான் என்ன பிரச்சனை பண்ணிட்டான்? ஏம்பா இங்க வாப்பா. என்னப்பா? வீட்டுல விளக்கு யார் ஏத்துவாங்க? என் பொண்டாட்டி தான் ஏத்துவா. நீ என்ன பண்ணுவ? நான் வேலைக்கு போயிட்டு வருவேன். இந்த வீட்டுல என்ன நடக்குது தெரியுமா? இவன் விளக்கு வைப்பானா, அது உள்ள உட்கார்ந்து இருக்குமா. இப்படி இல்லாம நடக்குது. என்னப்பா இது? அதுக்கு தான் நான் இங்க அகத்துல நின்னுங்கிறேன். என் கூட நிக்கிறியா? என் பொண்டாட்டி பாவாடை தைக்க கொடுத்துருக்கேன், அதை போய் வாங்கிட்டு வந்துடுறேன். போடா போ. பொண்டாட்டி பாவாடை தைக்க கூத்துக்கிறானா? இதோ ஒருத்தன் வரான், வட்டம். மனசுலாயோ மனசுலாயோ மனசுலாயோ. கொஞ்சம் இங்க வா. நானா? உன் வீட்டுல யாரு விளக்கு ஏத்துவாங்க? என் பொண்டாட்டி. கேட்டுக்கா, உங்க வீடு பெருக்கிறது யாரு? ஒரு சில டைம் அவ பெருக்கும், மத்த டைம் நான் தான். அது ஒத்தாசை, தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த சாமான் தொலைக்கிறது, துணி துவைக்கிறது, சமையல் செய்யறதுலாம் பொண்டாட்டி தானே. சீச்சி அதெல்லாம் அவ செய்ய மாட்டா, நான் தான் செய்வேன். சொல்லு. எப்பா சும்மா சொல்றியா உண்மை சொல்றியா? உண்மைதானா? என் பொண்டாட்டி புரட்டு வேணும் சொன்னா, அதை போய் நிக்கிறேன். போடா, ஆம்பளைக்கான அறிக்கை உனக்கு இல்ல, 8 இடுப்பு மேல விடுப்பா. போடா. நான் தெரியுங்க வந்து மாட்டானு பாரு. எனக்கு என்ன கவர்மா, அவனை வேலை வாங்க இருந்தாலும் தப்பு. இது வரைக்கும் துணி துவைக்க வாஷிங் மிஷின் வச்சிருந்தேன், இனி அதை வித்துறேன். இனிமே நீங்க 2 பேரும் தான் துணி துவைக்கணும். என்னம்மா நீ இஷ்டத்துக்கு வேலை வாங்குற? பாவம் அவங்க. யோ அதுக்கு அவங்க வேலைக்கு போறோம், நான் வேலைக்கு போனா அதான் நடக்கும். வேலைக்கு போறது இல்லையா? நீ தான் வேலைக்கு போறியா? ஆமா, இந்த உழைக்கீங்கல்ல திருட்டு வீட்டுல இருக்குதுங்க, துணி எடுத்து போடுறேன் வந்து துவைங்க. அட பாவீங்களா, வேலைக்கு போகாம வீட்டுல உட்காந்துக்கிறீங்களா? யோ சப்போர்ட் பண்றேன்ட்டு துணி துவைக்கிற வேலையை ஏத்து விட்டியா? உங்களுக்கு கோபம் வருதா? வேலைக்கு போக வேண்டியதானா? ஏண்டா எங்களுக்கு கிடைச்ச நல்ல வாய்க்கை கெத்து விட்டுலான்னு பாக்குறியா? உன்னை சும்மா விட மாட்டான். மாமா வந்து அடி. சொன்ன